இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரும்பு பிஸ்னஸ். அதாவது கரும்பு ஜூஸுன்றோம்ல, கரும்பு ஜூஸ் வந்து உண்மை இப்போ வெயில் காலத்துக்கு கரும்பு ஜூஸு அருமையான ஒரு ஜூஸ். இப்போ எல்லா இடத்துலையுமே கரும்பு ஜூஸு கொண்டு வந்துட்டாங்க. சும்மா ஒரு கிராமுக்கு குறிட்டு இது மிஷினை வச்சு அம்மாட்ட இது பண்ணுறாங்க. நீங்களும் இது பண்ணிங்கனாக்கா கரும்பு ஜூஸு உண்மையிலுமே ஒரு கிளாஸ் வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா அப்படி விற்கிறாங்க. 20 ரூபா கூட விற்கிது நல்ல ஒரு பெரிய கிளாஸாக. சும்மா ஒரு கரும்பு போட்டிங்கன்னா ஒரு 2 கிளாஸ் வந்துடும். நீங்கள் சும்மா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு குத்தகை மாதிரி ஒரு கரும்பு ஒன்று போட்டு வச்சிங்க. உங்கள் காட்டில் கூட கரும்பு வச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. டபுள் வருமானம். என்ன, மிஷின் மட்டும் ஒன்று வாங்கிட்டுனா போதும். மிஷின் வாங்குறதுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 70க்குள்ளே இருக்கும். அதை வாங்கி வச்சுட்டுனாக்கா ஈஸியாக நீங்கள் கரும்பு வெட்டி கொண்டு வந்து அதை சீவி அப்படி ஜூஸு போட்டிங்கனாக்கா அருமையான கரும்பு ஜூஸ் கடை நீங்களே செஞ்சுக்கலாம். ஈஸியான ஒரு வேலை எதுன்னு கேட்டால் கரும்பு ஜூஸ் கடை தான். என்ன ஒன்றே காலையிலேருந்து சாயந்தரம்லாம் இருக்கணும். வெயில் இல்லைமாச்சா, எங்கேயாவது ஒரு நகலை பார்த்து ஒரு கோயில் இடமோ பஸ் ஸ்டாப்போ எங்கேயாவது ஒரு மரத்துக்கு கீழே போட்டிங்கனாக்கா ரோட்டில் போகிற வரவன் எவனாவது பார்த்தானா வந்து ஆமாட்ட 2 கிளாஸ் 3 கிளாஸ் குடிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பான். 2 கிளாஸ் 3 கிளாஸ் குடித்தானாக்கா 15 ரூபா 45 50 ரூபா ஆகிடுதா. ஒருத்தவனே 50 ரூபா குடிப்பான். இப்போ 10 பேர் வந்தால் 15 50 ஆச்சா. காலையிலேருந்து சாயந்தரம், அதாவது அந்த ஒரு 9 மணிலேருந்து ஒரு 2-3 மணிக்குள்ளே எப்படியா இருந்தாலும் ஒரு 20 பேராக தான் வருவோம். கண்டிப்பாக 1000 ரூபா நிற்குதா. அது ஒரு 200 செலவு பண்ணிட்டோம், 800 நிற்கிது. இதை விட என்ன நம்ம உனக்கு வருமானம் வந்துட போகுது. என்ன, நீ கூலி வேலைக்கு போனாலும் 500 1000 தான். நீ காலையிலேருந்து சாயந்தரம் கஷ்டப்படணும். இது அப்படி கிடையாது. மிஷின் வச்சுக்கிறீங்க, கரும்பு சீவி ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க, கிளாஸ் வாங்கி வச்சுக்கிறீங்க, கரும்பு மிஷின் விட போகிறீங்க, சாறு வரப்போகுது. ஐஸ் கட்டி ஒரு டப்பா மாதிரி ஐஸ் பெட்டி வச்சுக்கிட்டு ஐஸ் பெட்டியை கொஞ்சம் ஒரு ஐஸு சில்லுன்னு தேவைறங்க ஒரு ஐஸ் போட்டிங்கனாக்கா சில்லுன்னு வந்துடும். அதனால் ஈஸியாக வந்து பிஸ்னஸ்ஸு இந்த கரும்பு ஜூஸு சூப்பரான வருமானம் இருக்குது. அதனால் பாருங்க, இந்த கரும்பு ஜூஸு நானே போடலான்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. எங்கள் அண்ணன் கரும்பு ஜூஸ் போட்டது. என்ன, அப்போ கரும்பு ஜூஸ் எங்கள் அண்ணன் போட்டு நல்ல வருமானம், சூப்பரான வருமானம். அப்புறம் எங்கள் அண்ணன் பார்த்துட்டு தான் எல்லாமே அக்கம் பக்கத்தில் ஒரு கிராம் விட்டுட்டு போட்டாங்க கரும்பு ஜூஸு. அதனால் கரும்பு ஜூஸில் வந்து உள்ள காசு மாதிரி வேறு எதுலேயும் கிடையாது. நான் சொல்கிறது 10-20ங்கிறது நார்மலாக சொல்கிறேன் நான். இதுவே வந்து ஒரு நல்ல பஸ் ஸ்டாப்பு இடமோ எல்லாம் பெரிய ஆளுங்க கூற இடமோ நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்க, 500 அங்கே 2000 3000 கூட எடுத்துடலாம். நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு டூரிஸ்ட்டு ஆளுங்க வருது, ஒரு பஸ் எங்கேயாவது வெளியூர் போகிற இடம் வந்து அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வராங்கன்னு வச்சுக்க, போதுமே ஒரு 50 பேர் தப்புன்னு வந்து போச்சுன்னா அது 2000 3000 ஆகிடுதா. அதனால் கரும்பு ஜூஸ் வந்து எப்போவுமே வெயில் காலம் 6 மாதத்துக்கு அருமையான பிஸ்னஸ். சரியா, ஒரு நாளைக்கு 2000 எடுத்திங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு 50லேருந்து 60000 ஈஸியாக எடுத்துடலாம். 10,000 போனாலும் 50,000 மாதம் எடுத்துடலாம். 6 மாதத்துக்கு 3 லட்ச ரூபா ஈஸியாக எடுத்துகிட்டு போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் வேறு ஏதாவது செய்யுங்க. இந்த 6 மாதம் கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் அவ்வளோ இதாக இருக்கும். அதனால் பாருங்கள், கரும்பு ஜூஸ் உண்மையிலுமே இப்போ நீங்கள் ரோட்டில் போனாலே போதும். சும்மா ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் விட்டுட்டு ஒரு மிஷின் வச்சு நான் மாட்டேன் இது பண்ணிக்கிறேன். ஈஸியான வேலை அது. என்ன ஒன்று, ஒரு முதலீடு மட்டும் மிஷின் வாங்கி ஒரு 75,000 மிஷின் வாங்கி போட்டிங்கன்னா போதும். கரும்பு உங்கள் சொந்த காட்டில் இருந்தாலும் பிரச்சனைலாம் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு டபுள் வருமானம். இல்லை மரத்தவங்கள்ட்ட வாங்கினீங்கனாக்கா ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு கரும்பு வாங்கிட்டு வாங்க. நீங்கள் 5 ரூபா 20 ரூபா விற்கிறீங்க, 2 ரூபா போனால் போட்டோம், 5 ரூபா செலவு இருக்கட்டும். 10 ரூபா கிடைக்குது இல்லை, கிளாஸு அது ஐஸு இதெல்லாம் வாங்கினாக்கா ஒரு 5 ரூபா செலவு போட்டோம், 10 ரூபா ஈஸியாக கிடைக்குது. என்ன, அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு நாளைக்கு 500 1000 ரூபா கண்டிப்பாக எடுத்துடலாம். அதிகபட்சம் 2000 3000 கூட கூட்டம் அதிகமாக வந்து போச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம் கரும்பு ஜூஸில். நானே இப்போ கண்டிப்பாக அது செய்யலான்ட்டு தான் ஒரு ஐடியா, ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா கரும்பு ஜூஸ் கடை போடணும் அப்படின்ட்டு. அதனால் நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் கரும்பு ஜூஸ் கடைகிட்ட போய் கேட்டு பாருங்களேன். மட்டும் இது உண்மையில நல்ல வேலைங்க. நம்ம தூக்கி அங்கேயும் வைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. நம்ம மட்டும் உட்காந்தோம்மா மிஷினில் கொடுத்து ஜூஸ் வரப்போது ஐஸ் கட்டி போட்டு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்ல வருமானம். என்ன, ஒரு ஆள் அங்கேயே இருக்கணும். காலையில் என்ன 10 மணிக்கு போக போகிறேன், 3 மணிக்கெலாம் வந்துட போகிறேன், முடிஞ்சு போச்சு. என்ன, இது ஒரு நல்ல பிஸ்னஸ் கரும்பு ஜூஸ் கடை. உண்மையிலுமே தூள் பறக்கும். நீங்கள் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு